ஜாகிரஃபிலேருந்து ஒரு சில பாக்ஸ் கொஷின்லாம் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோட தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. சுரங்க பணியகம் நாக்பூர். நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்யோக் பவனில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2004 தொடங்கப்பட்டது. காகித தொழிற்சாலை இந்தியாவில் 1812 மேற்கு வங்கத்தில் சேராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையில் சுற்றி அதிகமாக இருக்கிறதால சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.